கிறிஸ்மஸ் வந்ததும் போதும் அப்படியே ஸ்காட்லாண்டே ஜெகஜோதியாக மின்னுதுங்க. ஆமாங்க, நம்ம ஊரில் எப்படி தீபாவளிக்கு பட்டாசத்தை காதை குளிர வைக்குமோ அந்த மாதிரி இங்கே லைட்ஸு டெக்கரேஷன் அப்படியே பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் இருக்குதுங்க. ஆமாங்க, நாங்களும் அப்படியே எங்கள் கூட தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு அக்காவோட சர்ச்சுக்கு தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. எல்லாரும் ஒரே கலர் சாரீ, பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சாண்டா டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்களா பக்கத்தில், சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே தனியாக ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு மூவிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பாவம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, கர்த்தரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்பணும் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சிவன் நல்லா கும்பிடுவேன். பட் இருந்தாலும் கண்டிப்பாக சர்ச்சுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே போவேங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஹேமந்த் இங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ண. அது மட்டும் இல்லாமல் வந்திருந்த எல்லா குட்டீஸ்க்குமே ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஹேமந்த் கிஃப்ட்டை பார்த்தோன்னே செம்ம ஜாலி ஆகிட்டான். இங்கே பாருங்க, எனக்கு பார்க்க பயமாக இருக்குது, அவன் செம்ம ஜாலி ஆகிட்டான். தூங்கிட்டு இருந்தான். கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னு எந்திரிச்சிட்டாங்க. அப்படியே நாங்கள் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு, டின்னர் சிக்கன் பிரியாணி இதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படி ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அந்த அக்கா கூடயே போயிட்டு அந்த அக்கா கூடயே வந்துட்டோங்க. இந்த கிறிஸ்மஸ் பற்றி உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.